அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு வீடெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணி எப்படி பூஜை செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் தூண், நிலை கதவு எல்லாம் துடைச்சிட்டு சந்தனம் தெளித்து சந்தனம் குங்குமம் வைக்கணும். பூஜை சாமான்கள், விளக்கெல்லாம் நல்லா விளக்கி எடுத்துக்கணும். அஞ்சாரை பெட்டியை கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை விளக்கி கழுவணும். படி உலக்கெல்லாம் கழுவிக்கணும். வெறும் சந்தனம் மட்டும் எடுத்துக்கலாம். சந்தனத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நிறம் கிடைக்கும். புத்தகம், விளக்கு, படி உலக்கு, சாவிக்கெல்லாம் சந்தனம் பட்டு வச்சுக்கணும். அஞ்சரை பெட்டியெல்லாம் நல்லா விளக்கி கழுவிட்டு கடுகு, உளுந்து, சீரகம்லாம் நிறைவாக எடுத்து வைக்கணும். வீட்டில் இருக்கிற அம்மி, ஆட்டுக்கல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கணும். அடுப்பை சுத்தம் பண்ணி கழுவிட்டு சந்தனம் போட்டு வைக்கணும். மிக்சி, கிரைண்டர், ஓவன்லாம் நல்லா தொடச்சிட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கலாம். வெறும் சந்தனம் மட்டும் தெளிச்சும் விடலாம். அன்றாடம் பயன்படுத்துகிற கருவி ஆயுதங்களுக்கெல்லாம் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கலாம். சாமி படங்கள்லாம் தூசி இல்லாமல் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் கழுவி தொடச்சிட்டு சந்தனம் தெளித்து குங்குமம், பூவெல்லாம் வைக்கணும். பூஜையில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் வச்சு பூஜை செஞ்சுட்டு மறுநாள் வண்டி எடுக்கையில் டயரில் இந்த எலுமிச்சையை வச்சு டயரில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி வாகனங்கள் எடுக்கணும். வாசல் கழுவிட்டு கோலம் போடணும். வாசலில் உள்ள நிலைக்கதவுக்கு மாவிலை தோரணம் கட்டணும். கண்டிப்பாக மாவிலை கட்டணும். மாவிலை மட்டும் 7, 9, 11 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் இலை எடுத்து கட்டணும். ஒற்றைப்படையில் மாவிலை கோர்த்து கட்டணும். பிரசாதம் கொண்டக்கடலை சுண்டலும் அவல் பொரி கடலையும் செய்தாலே போதும். மற்றவெல்லாம் நம்ம விருப்பம்தான்.
சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், வடையெல்லாம் செய்யலாம். இந்த பூஜைக்கு என்னென்ன பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நாவல் பழம் கிடைத்தால் வாங்கி பூஜைக்கு வைக்கலாம். கொய்யாப்பழமும் வைக்கலாம். மற்றவையெல்லாம் நம்ம விருப்பம்தான். நாவல் பழம் கிடைக்கலைன்னா விட்டுறலாம். பூஜை நேரத்தில் புத்தகம் வாசிக்கணும். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.